நிகழ்வில் வரவேற்புரையாற்றிய தோழர் கனக விநாயகம் அவர்களே, SRM பல்கலைக்கழகத்தில் இந்த நூலை வெளியிட்டிருக்கிற திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் தோழர் கொளத்தூர் மணி அவர்களே, இந்த நூலை பற்றி சிறப்பாக உரையாற்றி சென்ற சிறுவர்களே சிறுமிகளே, தோழர் பிரகாஷ் அவர்கள் மிக நீண்டதொரு உரையை இங்கே ஆற்றி சென்றிருக்கிறார்கள். காயத்ரி அவர்கள் விஜயபாஸ்கர் அவர்கள் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து மேற்கொள்வதற்கு தன்னுடைய இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இங்கே குழுமியிருக்கின்ற பெரியோர்களே, பெரியாரிஸ்டுகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த சிறு சிறு நூல்கள் இது மிக அவசியமானது. ஏன்னா கிராமத்தில் படிக்காத தாத்தா பாட்டி கூட ராமன்னா யாருன்னு தெரியும், சீதைன்னா யாருன்னு தெரியும். ஏன்னா அதெல்லாம் கதை வடிவில் இருந்தது தான் காரணம். அதே போல் மகாபாரத கதை எழுத படிக்கவே தெரியாதவங்களுக்கு கூட மகாபாரத கதை தெரியும். கிராமம் முழுக்க எல்லா ஊர்லேயும். காரணம் கதை. ஒவ்வொரு ஆண்டும் நாடகமாக நடிக்கப்படுகிறது. தெருக்கூத்து, பாஞ்சாலி சபதம், அர்ஜுனன் நெல், இதெல்லாம் கதையா. அதனால் கதையாக இதை கொண்டு வந்தால் இளைஞர்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில் அது நல்லா பதிவாயிடும். கலைஞர் அவர்கள் நெஞ்சுக்கு நீதி முதல் தொகுதியில் எழுதியிருப்பார். அவர் உயர்நிலை பள்ளியில் படிக்கும் பொழுது பனகல் அரசரை பற்றி திருஞான சம்பந்தர் முதலியார் எழுதியது துணைப்பாட நூலாக இருந்தது. அதை படித்து தான் எனக்கு திராவிட இயக்க உணர்வு வந்தது என்று அவரே பதிவு செய்திருக்கிறார். அதே போல் ஆணைமுத்து ஐயா அவர்கள் எனக்கு தலைவராக இருந்தவர், எங்களுடைய பொதுச் செயலாளர் மார்க்சிய பெரியாரிய பொது உடைமை கட்சிக்கு. அவர் உயர்நிலை பள்ளியில் படிக்கும் பொழுது ஏடி பன்னீர்செல்வம் அவர்கள் விமான விபத்தில் மறைவிட்டார் 1940. அப்போ வகுப்பு தோழன் ஒருவன் ஒழிஞ்சானா பன்னீர்செல்வம் என்று சொல்லியிருக்கிறான். பாப்பார பையன் ஏன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு இவருக்கு அப்போ தான் சுருக்குன்னு வரிசை இருக்குது. அப்போ பன்னீர்செல்வம் யாருன்னு நம்ம தேடி போய் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு திராவிட இயக்க உணர்வு வந்ததுக்கு அது காரணம்னு ஆணைமுத்தையா பதிவு செய்திருக்கிறார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரலாற்று இந்த நினைவுகள் இப்படி நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். விஜயகுமார் அவர்கள் மிக ஆழ்ந்த ஒரு சிந்தனையாளர். திராவிடர் இயக்கத்தில் இந்த கொள்கைகளை மக்களிடையே கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்பதில் ஒரு தவித்து கொண்டிருந்தவர். எந்தெந்த வடிவிலெல்லாம் கொண்டு சென்று சேர்த்தால் இது மக்களுக்கு பயன்பெறும் என்று நினைத்து பல திட்டங்களை தீட்டி அவருடைய அந்த EWS புத்தகத்தை பற்றியெல்லாம் இப்போ பிரகாஷ் ரொம்ப விரிவாக அதை பற்றி பேசினார். இந்தியாவில் வேறு எந்த மொழியிலையும் இப்படி ஒரு நூல் வந்திருக்குமான்னு எனக்கு தெரில. EWS அதை பற்றி அவ்வளவு ஆய்வு செய்து முரசொலியில் வாரம் பாசறை பக்கத்தில் அது வந்தவுடன் நான் ஒவ்வொரு வாரமும் அவர்கிட்ட பேசுவேன். ஏன்னா நமக்கு தொடர்புடைய செய்தின்றதுனால ஒரு சிலர் சொல்லுவேன், இது இப்படி இருக்கணும், அது அப்படி இருக்கணும்னு. சரிங்க தோழர், மாற்றிடுறேன், புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு உள்வாங்கி அதை அவ்வளவு சிறப்பாக தொடர் எப்போ வரும் தொடர்னு மற்றவங்க பார்க்குற ஒரு ஆவலை உருவாக்கும். எனக்கு 1989 திருநாவுக்கரசு அவர்கள் முரசொலியில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் புதையல்ல திராவிட இயக்க வரலாற்று தலைவர்களும் ஒவ்வொரு வாரமும் எழுதுவார். அதுக்காக ஞாயிற்றுக்கிழமை மட்டும் முரசொலி வாங்குவேன், அதை படிக்கணுன்ட்டு. ஏன்னா முரசொலி வரும் கட்சிக்காரங்க பிடிக்கிற பேப்பர் தான், அதில் வேறு செய்தியாக இப்போ இருக்காது. இப்போ பாசறை பக்கம் வந்த பிறகு திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் படிக்கிற மாதிரி மாற்றி இருக்கிறாங்க. மகிழ்ச்சி. உண்மையிலேயே யார் ஒன்றா படிக்கிற அளவுக்கு மாறி இருக்கிறது. அப்போல்லாம் வெறும் கட்சிக்காரர்களுக்கான ஏடாக தான் அது இருந்தது. அதில் திருநாவுக்கரசு அப்போ எழுதும்போது வாரம் அதுதான். பிறகு திராவிட இயக்க வேர்கள் தூண்கள் 2 தொகுதி நூலாக வந்தது. அதனால் அதை வாரம் வாங்கி படிச்சுட்டு அப்படியே சேர்த்து வச்சுருந்தேன். நூலாக வருமோ வராதோன்ட்டு நூல் வந்த பிறகு அதை எடுத்து போட்டேங்க. அந்த அளவுக்கு அதாவது ஒரு இயக்கத்தை கொண்டு சென்று மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இன்றைக்கி திருநாவுக்கரசு எழுதலைன்னா பல திராவிட இயக்க வரலாற்றில் பாடுபட்டவங்களுடைய வாழ்க்கை வரலாறே தெரியாமல் போயிருந்திருக்கும். ஒரு கலப்பணி வெறும் நூல் மட்டும் படிச்சுட்டு அவர் எழுதலை, கலப்பணி செய்திருக்கிறார். அவங்களோட பழகிங்கிட்ட அவங்க ஊருக்கு போயிட்டு அதெல்லாம் செய்து எழுதி அது ஒரு வரலாற்று ஆவணமாக பதிவு செய்திருக்கார். இது செய்ய வேண்டிய ஒன்று. ஆக அதுபோல் நம்முடைய விஜயபாஸ்கர் அவர்கள் ரொம்ப ஆழமாக சிந்தித்து
இந்த இயக்கத்துக்கான அவர் இத்தனைக்கும் மாலை குழு அதுபோல் ஒரு மார்க்சிய சிந்தனை இதெல்லாம் இருந்து பெரியார் இயக்கத்தில் தீவிரமாக நம்ம செயல்படணும் அப்படின்ற நிலைக்கு வந்து தன்னுடைய வாழ்வையே, அதாவது பெரியார் இயக்க கொள்கை என்பது அடிப்படையில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இது மேடையில் பேசுவதற்கு மட்டுமானது அன்று. இது வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. சடங்கு மறுத்தல் பெரியாரில் தொடக்கம் தானே. குழந்தை பிறந்த உடனே கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க, பாப்பாங்கிட்ட போய் ஐயரை என்ன பேர் வைக்கிறதுன்னா உடனே சமஸ்கிருதத்தில் வர்ற மாதிரி பேர் வைப்பான். எந்த பாப்பா அவனுக்கு தமிழ் பேரை சொல்லுவான்? எவனும் சொல்ல மாட்டான். வடமொழி பெயர்கள் தான். தமிழ்நாட்டில் 190 பேருக்கு இருக்கிற பெயர்கள் வடமொழி பெயர்கள் தான் இன்றைக்கும் தமிழர்களுக்கு. காரணம் எல்லாம் பாப்பாங்கிட்ட போய் கேட்டு வைக்கிறது, இல்லை பஞ்சாங்கம் பார்த்து வைக்கிறது, அதனால் வர்றது தான். இது தமிழா தமிழ் இல்லையானே நமக்கு தெரியாது பல பேர்கள். அந்த நிலைமையில் நாம் இருக்கிறோம். ஏன்னா தமிழை அந்த அளவுக்கு பார்ப்பனர்கள் அழித்து விட்டார்கள். சமஸ்கிருதத்தை தமிழில் புகுத்தி திணித்து விட்டார்கள். திராவிட இயக்கம் வந்த பிறகுதான் மறைமலடிகள் வந்து தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்தாலும் அவருடைய பேரை நம்பியாரூரன் அவருடைய தீசிஸில் எழுதியிருப்பார். லண்டன் பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்த ஆய்வேடு. தனித்தமிழ் இயக்கத்தை வளர்த்தெடுத்தவர்கள் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தை சார்ந்தவர்கள். அதனால் அது வரைக்கும் மறைமலடிகள் வந்து ஒரு குறுகிய சின்ன இயக்கமாக இருந்தது. அதை நாம தான் ஏன்னா இந்த பார்ப்பன எதிர்ப்பு என்பது ஒவ்வொன்றிலும் நாம் துறைதோறும் சென்று அதை நம்முடையதை ஆக்க வேண்டும் என்பதனால்தான் பேர்கள்லாம் மாற்றினாங்க. திராவிட இயக்க தலைவருடைய பெயர்கள் எல்லாம் மாற்றப்பட்டன. எல்லாரும் பேர் வச்சுக்கிட்டாங்க நல்ல பெயர்களை. அப்போ ஒவ்வொன்றிலும் ஒரு மாற்றம். அப்போ சடங்கு ஒழித்தல், திருமணத்தில் சடங்கு இருக்கக்கூடாது, பிள்ளை பிறந்தா அதுக்கு பேர் வைக்கிறதுக்கு உடனே தொட்டி, இப்போ தொட்டிலில் போகிறதுக்கு கூட பாப்பானை கூப்பிட்றாங்க. எவ்வளோ மோசமாக போயிடுச்சு பாருங்கள். இது போல் பேர் அவரை கேட்டு எல்லாத்துக்கும் திருமணம் பெரியார் தான் சுயமரியாதை திருமணத்தை அறிமுகம் செய்து வைத்தார். அதனால தான் அதுக்கு பேர் சுயமரியாதை. எதுக்கு நம்மளே அவனை கூப்பிட்டிங்கன்னா கிராமப்புறத்தில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன 10-15 வயசு 20 வயசு பையன் வருவான், பாப்பாரு பையன். சாமின்னு தான் நம்ம பெண்கள் 50 வயசு 60 வயசு பெண்கள் கூட அவனை சாமின்னு சொல்கிறதும், அவன் வந்து நம்ம ஆட்களை வந்து மரியாதை இல்லாமல் பேசுகிறதும், நம்ம வீட்டில் சாப்பிட்றதில்ல, பச்சை தண்ணி குடிக்கிறதில்ல. இதெல்லாம் ஒரு பண்பாட்டு இழிவு. இதை நீக்க வேண்டும் என்பது தான் பெரியார் இயக்கத்துடைய அடிப்படை கொள்கை. பெரியார் வந்து தனித்தமிழ்நாடு கேட்டார் 38 இந்திய எதிர்ப்பு பிறகு. எதற்கு? பெரியார் நினைத்த சுயமரியாதை கொள்கைகளை சட்டப்பூர்வமாக நிலைநாட்ட வேண்டும், சாதி ஒழிய வேண்டும். இன்னைக்கு இருக்கிற அரசியல் சட்டத்தில் சாதி ஒழியுமா? ஒழியாது. அதனால்தான் பெரியார் தனித்தமிழ்நாடு கேட்டார். நான் வந்து தனித்தமிழ்நாடு வாங்கினேன்னா ஜாதி ஒழிகன்னு சட்டம் போடுவேன். சொந்த ஜாதியில் கல்யாணம் பண்ணிங்கன்னா 6 மாதம் ஜெயிலுன்னு சொல்லுவேன். அரசாங்க வேலை கொடுக்க மாட்டேன். சொந்த ஜாதியில் கல்யாணம் பண்ண அரசாங்க வேலை எழுதியிருக்காருங்க பெரியார். படிங்க, விடுதலையில் இருக்குது. பெரியார் தனித்தமிழ்நாடு கேட்டது வெறும் வரைபடம் போட்டு இது வரைக்கும் தமிழ்நாடு என் மண்ணுன்றதுக்காக அல்ல. சுதந்திர சோசலிச இது வந்து தமிழ்நாடு. இங்கே ஆண் பெண் சமத்துவம் இருக்க வேண்டும், மத ஆதிக்கம் இருக்கக்கூடாது, சாதியே இருக்கக்கூடாது, மதமே இருக்கக்கூடாது. பெரியாருடையது இப்போ இந்து அறநிலையத்துறை சட்டம் இருக்குது. இது இல்லைன்னா பாப்பானே சாப்பிட்டுன்னு தான். நீதி கட்சி பாடுபட்டு இந்து அறநிலையத்துறை சட்டத்தை பனகலரசர் அதற்காக 5 ஆண்டு போராடினார். 1000கணக்கான பக்கம் நம்ம ஆவண காப்பகத்தில் இருக்குது அந்த டிபேட்ஸு. அது அவ்வளோ போராடி வெற்றி பெற்று பெரியார் எழுதியிருக்கிறார் 25 குடியரசில். பனகல் ராஜாவுக்கு கடைசியாக வந்து கவர்னர் அது கையெழுத்து போட்டு ஆன பிறகு இந்து அறநிலையத்துறை சட்டத்துக்கு பனகல் ராஜாவுக்கு வெற்றி ஆகிவிட்டதுன்னு எழுதியிருக்காரு. இதெல்லாமே ஒரு இடைக்கால ஏற்பாடு. ஆனால் பெரியாருடைய கொள்கையினுடைய உண்மையான கொள்கை என்னன்னா கோயிலே இருக்கக்கூடாது என்பது தான். கோயிலெலாம் வந்து உணவு குடோன் ஆகணும். அவர் சோவியத்தில் போய் பார்த்துட்டு வந்தார். அதனால் இந்த சிலையெல்லாம் வந்து ஒரு கண்காட்சி அரங்கத்தில் இருக்கணும். எல்லாமே அப்படி தான் பெரியாருடைய நினைச்சார். ஒவ்வொன்றுமே அவர் வந்து எல்லா மனிதரும் சமமாக இருக்க வேண்டும், ஆண் பெண் உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது, சாதி இருக்கக்கூடாது, தனி உடைமை இருக்கக்கூடாது. கோயில்கள் இருக்கிறதுக்கு காரணம் தனி உடைமை. இப்போ எல்லா கோயிலுக்கும் ஏராளமான சொத்து இருக்குது, தனி உடைமை இருக்கக்கூடாது. அப்போ தனி உடைமை இல்லைன்னா முதலாளி தொழிலாளி இருக்க மாட்டான். ஆக ஒரு ஒப்பற்ற ஒரு சரிநிகர் சமமான மக்களாக அனைவரும் காண வேண்டும் என்று பெரியார் கருதினார். பெரியாருடைய தனித்தமிழ்நாடு என்பது இன்னைக்கு இல்லைன்னாலும்
என்னைக்குனாலும் ஒரு நாள் வந்து தான் தீரணும். வேறு இந்த இந்திக்காரனுங்க பண்ணுற வேலைக்கு 38ல் என்ன பிரச்சனை? ஏன் தனி தமிழ்நாடு கேட்டாங்க? எவ்வளோ போராட்டம் பண்ணாங்க, பெண்கள்லாம் மறியல் பண்ணாங்க, கை குழந்தையோடு சிறைக்கு போனாங்க. ஆனாலும் ராஜாஜி பின்வாங்க மறுத்தார். அப்போ தான் அந்த தமிழர் பெரும்படை திருச்சியிலிருந்து வந்தது. 1/8/1938 புறப்பட்டார்கள். 42 நாள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்லேயும் கட்டாய இந்தி ஒழிக தமிழ் வாழ்கன்னு முழக்கம், எல்லா ஊர்லேயும் கூட்டம். அப்போ மழை காலம், ஆகஸ்ட் செப்டம்பர். அது ரெண்டு ஆறுகளை கடந்து வந்தார்கள். தோலளவு கழுத்தளவு நீரில் நீந்தி வந்தாங்க தமிழர் பெரும்படை. அப்படியெல்லாம் வந்து சென்னையில் கூட்டம் போட்டு கடைசியாக கோவம் வந்து தான் சொன்னார் பெரியார், இவ்வளோ பெரிய போராட்டம் நடத்துகிறோம், ஆண்டு கணக்காக நடத்தின்னுக்கிறோம். 37லேருந்தே ராஜாஜி அறிவிச்சது 37 ஏப்ரலில், அதிலிருந்தே போராட்டம் நடத்துகிறோம். இது 38 செப்டம்பரு. ஏறத்தாழ இவ்வளோ நாள் நடத்திட்டோம், நீ இந்தியை வாபஸ் வாங்க மாட்டேன்ற. இந்தியாவில் இருக்கிறதுனால தானே இந்தியை திணிக்கிற, போ உன் இந்தியாவும் வானா நீயும் வானா, தமிழ்நாடு தமிழருக்கேன்னு அன்னைக்கு தான் குரல் கொடுத்தார். அன்றைக்கு குரல் கொடுத்தவர் இறுதி மூச்சு வரை பெரியார் அதில் சமரசம் செய்து கொள்ளவே இல்லை. தேர்தலில் கட்சிகள் ஆதரிக்கிறதெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு தான். ராஜாஜி குலக்கல்வியை கொண்டாந்தார். குலக்கல்வி என்ன? காலையில் அரை நாள் வந்து பையன் வந்து தாய் தந்தை தொழிலை செய்யணும், மீதி அரை நாள் மட்டும்தான் படிப்பு. அப்போ என்ன ஆகும்? நம்முடைய பிள்ளைகள்லாம் வண்ணார் புள்ள துணி துவைக்க போகணும், நாவிதர் புள்ள சிறைக்க போகணும். கோவிந்தசாமி சட்டமன்றத்தில் கேட்டார் ராஜாஜி பார்த்து, இருக்கு குறிப்பில், ஒரு 6 வயது பையனை வந்து குலக்கல்வி செய்ய சொல்றியே, ஒரு 6 வயது பையன் முன்னாடி நீ முகசவரம் செய்து கொள்ள தயாரா? கோவிந்தசாமி சட்டமன்றத்தில் பேசின பேச்சு இருக்குது. இப்படியெல்லாம் அப்போ எல்லாரும் அவன் தொழில் படிக்கக்கூடாது. அதாவது பார்ப்பனர் அல்லாத மாணவர்கள் படித்து விட்டு பார்ப்பனருக்கு இணையாக வந்து விடக்கூடாது. 38ல் இந்தி நுழைத்ததுக்கு அதுதான் காரணம். ஏன்னா இந்தி இருந்தால் பாப்பார் பையன்லாம் பாஸ் பண்ணிவிடுவான். நம்ம பசங்க அங்கேயே 8வது 6வதுலேயே போயிடுவான், மேலுக்கே வரக்கூடாது. அந்த தீய நோக்கம்தான் பார்ப்பனர்களுக்கு. அதை சரியாக புரிந்து கொண்டவர் பெரியார். ஆகவே அப்பப்போ அவருடைய அரசியல் மாற்றம் என்பது, ராஜாஜிக்கு பதில் காமராஜர் பரவாயில்ல குலக்கல்வியை ஒழிக்கிறேன், உத்தரவாதம் கொடுத்தால் ஆதரிக்கிறேன். முதல்ல அவர் ராஜாஜி வந்து பதவி ஏற்றுக்கிறது வந்து இது காமராஜர் 14 ஏப்ரல் 14 1954 அன்றைக்கு மாநாடு, பெரியாருடைய தலைமையில் குலக்கல்வி ஒழிப்பு மாநாடு. மாநாட்டில் வெளிப்படை அறிவிக்கிறார், காமராஜர் குலக்கல்வி திட்டத்தை ஒழித்து விட்டால் அவரை ஆதரிக்க தயார். அவர் பதவியேற்றுக்கிற அன்றைக்கே அதுக்கு முன்னாடியே பேசுனாங்க. அது வேறு இருக்குது, அது இன்றைக்கி நான் போகல அதுக்குள்ளெல்லாம். அப்போ ஒவ்வொன்றும் அப்புறம் திமுக ஆதரிக்கிறதுக்கு பக்தவசலம் ஆட்சியை விட திமுக பரவாயில்ல. திமுக இருக்கும்போது இப்போ தான் நாம் திமுக ஆதரிக்கிறோம் பெரியாரிஸ்டுகள். இதெல்லாமே ஒரு இடைக்காலம். பெரியாருடைய உண்மையான கொள்கை என்பது நீண்டகால கொள்கை. அது ஒரு காலத்தில் நிறைவேறும். அதுக்கான வேலையும் நம்ம பண்பாட்டு வேலைகளை செய்யணும். பெரியாருடைய இந்த வேலைகள் எல்லாம் அடிப்படையில் சாதி ஒழிப்பு, மதம் ஒழிப்பு, கடவுள் ஒழிப்பு, புராண ஒழிப்பு, மூட நம்பிக்கை ஒழிப்பு, இதெல்லாம் செய்ய வேண்டும். குடும்பத்தில் நாம் வந்து எந்த விதமான சடங்கையும் செய்யக்கூடாது, செய்கிறவங்களுக்கு சொல்லி திருத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நோக்கி போராட வேண்டும் என்று விஜயபாஸ்கர் நினைத்தார். அதே போல் வாழ்ந்தார். அவருடைய இறப்பிலும் எந்த விதமான சடங்கும் நடைபெறவில்லை. பெரியார் கொள்கைப்படியே நடந்தது. ஆகவே விஜயபாஸ்கர் அவருடைய நினைவேந்தல்ல அவருடைய கொள்கைகளை நாம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றால் பெரியாருடைய கொள்கைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்வோம், மக்கள் மத்தியில் அதை பரப்புவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.